ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லாரையும் ரெயின்போ கிச்சனுக்கு வரவேற்கிறேன். இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பர் டேஸ்டியான வாழைக்காய் வறுவல் இல்லைன்னா வாழைக்காய் மசாலா, எப்படி வேணாலும் நீங்கள் சொல்லலாம். ரொம்ப சிம்பிளாக கல்யாண வீடுகளெல்லாம் செய்கிற மாதிரியான ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் மட்டன் வறுவல் கூட தோற்று போயிடும். அந்த மாதிரி நம்ம இன்றைக்கி இதை செய்ய போகிறோம். இப்போது இந்த வாழைக்காய் வறுவல் செய்கிறதுக்கு நான் 2 மீடியம் சைஸ் வாழைக்காய் எடுத்து தோல் சீவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன். நான் கட் பண்ணிவிட்டு உடனே செய்கிறேன். நீங்கள் கொஞ்சம் லேட் ஆகும் அப்படின்னா கொஞ்சம் தண்ணியில் போட்டு வச்சுருங்க, கருத்து போகாமல் இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாக கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப பெருசாக இல்லை, பாருங்கள் இந்த மாதிரி. இப்போ இதை நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக இந்த காய்க்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். வேக வைக்கும் போதே நம்ம உப்பு சேர்த்துட்டோன்னா காயில் நல்லா உப்பு பிடிச்சி வரும், அதுக்காக தான். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வை ஆன் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. இப்போ இது ஒரு 3/4 பதம் வெந்தால் போதும். ரொம்ப ஃபுல்லாக வேக வச்சிட்டிங்கன்னா நம்ம மசாலா செய்யும் போது ரொம்ப குழைவாக போயிடும் நமக்கு காய். அதனால் இந்த மாதிரி பாருங்கள், மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி கொதித்த பிறகு இதை நல்லா டோட்டலாக சிம்மில் வச்சுட்டு ஒரு மூடி போட்டு கவர் பண்ணி கரெக்டாக ஒரு 3லேருந்து 3.5 நிமிஷம் மட்டும் வேக விடுங்க. அதுக்குள்ளே இது கரெக்டாக ஒரு 3/4 வாசி வெந்துடும். ஃபுல் ஓவர் குக் பண்ணிடாதீங்க, ஃபுல்லாகவும் பாயில் பண்ணிடாதீங்க. இப்போது இது வேகிற டைமில் நம்ம இதுக்கு ஒரு மசாலா அரைச்சிக்கலாம். அதுக்கு ஒரு பாதி பெரிய வெங்காயம் நான் சேர்த்துருக்கேன். ஒரு மிக்ஸி ஜாரில் 2 பல்லு பூண்டு சேர்த்துருக்கேன். ரொம்ப கம்மியாக ஒரு சில்லு மட்டும் தேங்காய் சேர்த்துருக்கேன். நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்க்குறதா இருந்தால் ஒரு 4லேருந்து 5 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம், பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக. இப்போது 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துருக்கேன். வெங்காயம், சோம்பு, தேங்காய், அப்புறம் 2 பல்லு பூண்டு. இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு தண்ணியெல்லாம் எதுவும் சேர்க்காமல் கொரப்பாக இதை மிக்சியில் அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம மூடி போட்டு சிம்மில் வச்சு ஒரு 3 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. காய் நல்லாவே வெந்திருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். ரொம்ப மசிஞ்சு குழைவாக போயிடக்கூடாது. இந்த பதத்தில் இருக்கும்போது நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு இந்த வாழைக்காயை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வாங்க நம்ம மசாலா செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஒரு கடாய் ஹீட் பண்ணிக்கோங்க. அதில் ஒரு 4லேருந்து 5 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு நல்லா வறுத்து நமக்கு மசாலா சூப்பராக வரும். இப்போ இதில் ஒரு பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்து இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் ஓரளவு வதங்க ஆரம்பித்தோடனே தக்காளி சேர்த்துக்கலாம். பெரிய சைஸாக இருந்தால் பாதி தக்காளி சேர்த்தா போதும். சின்னதாக இருந்தால் ஒரு தக்காளி மட்டும் சேர்த்துக்கோங்க. நம்ம இது ட்ரையான மசாலாவாக செய்ய போகிறோம் அப்படிங்கிறதுனால தக்காளி அதிகமாக சேர்க்க தேவையில்லை. இப்போ வெங்காயமும் தக்காளியும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்ட பிறகு நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா மிக்ஸி ஜாரில், பாருங்கள் இந்த மாதிரி ரொம்ப நைஸாக இருக்கக்கூடாது. இந்த மாதிரி ஒன்றும் பாதியமாக கொரப்பாக அரைச்சி வச்சுக்கோங்க. அந்த மசாலாவை இப்போ நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இந்த மசாலா நம்ம அரைக்கும் போது நீங்கள் விருப்பப்பட்டால் உங்களுக்கு காரம் பிடிக்கும் அப்படின்னா ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகும் சேர்த்து செய்யலாம், இன்னுமே நல்லாயிருக்கும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த இந்த மசாலாவை சேர்த்து இந்த எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இது ஓரளவு வதங்க ஆரம்பிக்கும் போதே நம்ம காரத்துக்கு ஏற்ப மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். தனி மிளகாய்த்தூள் தான் இன்றைக்கி நம்ம சேர்த்துருக்கோம். நான் இன்றைக்கி ஒரு 1.5 டீஸ்பூன் வரைக்கும் தனி மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். நம்ம ஏற்கனவே வாழைக்காய் வேக வைக்கும் போது உப்பு சேர்த்துருக்கோம். அதனால் தேவைப்பட்டால் நம்ம ஃபைனலாக கூட சேர்த்துக்கலாம். இந்த மசாலாவுக்கு மட்டும் தேவையான உப்பும் சேர்த்துட்டு இந்த மிளகாய்த்தூளுடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு 2-3 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் ஸ்டவ்வை வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த மசாலா நல்லா வதங்கி ஓரளவுக்கு ட்ரையாக வரணும். அதுக்கப்புறமா தான் நம்ம வேக வச்சுருக்கிற வாழைக்காயை நம்ம இதில் சேர்க்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், ஓரளவுக்கு நல்லா ட்ரை ஆகி வந்துருச்சு பாருங்கள். இப்போ இந்த அளவுக்கு வந்த பிறகு நம்ம குக் பண்ணி வச்சுருக்கிற வாழைக்காயை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க. கலந்து விட்டுட்டு இப்போ ஸ்டவ்வை நல்லா சிம்மில் வச்சு உங்களுக்கு எந்த அளவுக்கு இது ட்ரையாக ரோஸ்ட்டாக வேணுமோ அந்த அளவுக்கு அப்பப்போ இடையில கலந்து விட்டு வதக்கி விட்டுக்கிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்டியான வாழைக்காய் வறுவல் ரெடி ஆகிடும். இப்போ பாருங்கள், நல்லா கலந்து விட்டுட்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உப்பு பத்தலை அப்படின்னா நம்ம இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக
பொடி பண்ண உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ ஸ்டவ்வை சிம்மில் வச்சிடலாம். சிம்மில் வச்சுட்டு இடையில ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை நல்லா கலந்து இது நல்லா ரோஸ்ட்டாக வர வரைக்கும் நம்ம வதக்கி எடுத்துக்க போகிறோம். இந்த மசாலா பூரா அந்த வாழைக்காயில் நல்லா பிடிச்சு வரணும். இது செய்யும் போதே வீடே ஒரு கமகமன்னு ஒரு சூப்பரான வாசனையாக இருக்கும். இதை மூடி போட்டு குக் பண்ண வேண்டாம். ஓப்பன் பேன்லேயே வச்சு அப்பப்போ கலந்து விட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இப்போ உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அதனால் நான் இன்னும் கொஞ்சம் உப்பு கூட ஆட் பண்ணிவிட்டு கலந்து விட்டுக்கிறேன். இந்த வாழைக்காய் மசாலா நீங்கள் கல்யாண வீடுகளெல்லாம் சாப்பிட்ற மாதிரி ரொம்பவே ஒரு சூப்பர் டேஸ்டியான ஒரு மசாலாவாக இருக்கும். வாழைக்காய் மசாலா எல்லா விதமான ரைஸ் கூடயும், ரசம் சாதம், வெரைட்டி ரைஸ், சாம்பார் சாதம், தயிர் சாதம் எல்லாத்து கூடயுமே ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா வதக்கி விட்டாச்சு. ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு அப்பப்போ கலந்து விட்டு இந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி ட்ரையாக ஒரு சூப்பரான வாழைக்காய் மசாலா ரெடி ஆகிடும். ஃபைனலாக இதில் கொத்தமல்லி தழை தூவி இறக்கிட வேண்டியது தான். இந்த ரெசிபி கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுக்க மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.